கம்பெனிக்குள்ளே இருக்கிற கான்ஃப்ளிக்ட் ஆகட்டும், மார்க்கெட்டில் நடக்கிற ஷிஃப்ட் ஆகட்டும், ஒர்க் டார்ச்சராக கூட இருக்கலாம். டாக்ஸிக் ஒர்க் கல்ச்சர்னு சொல்லுவாங்க. சிஇஓ கிட்ட டைரெக்டாக பேச முடியுமா? ஒரு டீம் லீடர் பீப்புள் மேனேஜ்மெண்ட்டே தெரியாமல் அவங்க ஜட்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை நமக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான சேனல் இருக்கா? மேனேஜர்ஸ் வருவாங்க, டீம் லீடர்ஸ் வருவாங்க, ஹையரார்ச்சி கண்டிப்பாக வந்துடும் கம்பெனிக்குள்ளே. ஸோ அவங்க தான் கஸ்டமரை ஃபேஸ் பண்ணக்கூடிய பீப்புள். வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். வெதர் பேட் நியூஸ் கேன் ரீச் மீ. என்ன எடுத்தோன்னு இப்படி பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, இதுதாங்க இன்றைக்கி பேசக்கூடிய டாப்பிக்கே. ஸோ என்ன, அதாவது பேட் நியூஸ் உங்களையே ரீச் பண்ணுமா அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து ஒரு என்டர்ப்ரனர் பர்ஸ்பெக்டிவில், பிஸ்னஸ் ஓனர் பர்ஸ்பெக்டிவில் தான் நம்ம இதை பார்க்க முடியும். இப்போ நிறையா நம்ம கம்பெனிஸ் இருக்குது, நம்மக்கிட்ட நிறைய எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. இப்போ எங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாங்கள் வி ஆர் 400+. லாஸ்ட் இயர் 300+ இருந்தோம். இந்த வருஷம் 400+. பட் வித்தின் இயர் நம்ம வந்து 500 to 600 கன்ஃபார்ம்டாக ரீச் ஆகிடுவோம். ஸோ அந்த க்ரோத் ஜேர்னியில் தான் நாங்கள் வந்து போயிட்டுருக்குறோம். இவ்வளோ பேர் வரும்போது நானே எல்லாத்தையும் வந்து கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஸோ அப்போ டீம் லீடர்ஸ் வருவாங்க, மேனேஜர்ஸ் வருவாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி லேயர்ஸ் வந்து இதுக்குள்ளே வரும். ஹையரார்ச்சி கண்டிப்பாக வந்துடும் கம்பெனிக்குள்ளே. ஓகேங்களா? இது ஒரு பியூரோக்ரஸின்னு சொல்கிறது. ஸோ இந்த பியூரோக்ரஸி வந்து சம்டைம்ஸ் வந்து நம்மளை வந்து என்ன சொல்கிறது, மூவ்மெண்ட்டையும் ஸ்லோ பண்ணிடும். ரெண்டாவது வந்து பீப்புளோட அவங்களுடைய பொசிஷனை காப்பாற்றிக்கவோ அல்லது அவங்களுடைய சுயநலனுக்காகவோ நிறையா வந்து நமக்கு அந்த பாட்டம் லெவல்லேருந்து எந்தெந்த லேயரில் இருந்தோ நம்மளையே ரீச் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ அப்போ வெதர் பேட் நியூஸ் ரீச் மீ. ஏதாவது பேட் நியூஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம். கம்பெனிக்குள்ளே ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கலாம், இல்லை ஒரு டீம் லீடர் வந்து ஒரு சரியில்லாமல் வந்து அதாவது பீப்புள் மேனேஜ்மெண்ட்டே தெரியாமல் பீப்புளை வந்து ஹேண்டில் பண்ணுறதுல இருக்கலாம், அல்லது வந்து மார்க்கெட்டில் நடக்கிற சேஞ்சஸ். இப்போ வந்து ஏன்னா இப்போ எங்கள் இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா டெலிகாலர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்க தான் கஸ்டமரை ஃபேஸ் பண்ணக்கூடிய பீப்புள். சரிங்களா? அப்போ அவங்க வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட பேசும்போது ஏதோ ஒரு மார்க்கெட்டில் ஒரு ஷிஃப்ட் நடக்குது, நாம் இன்னும் ஓல்டு வேலையே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அவங்க ஜட்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை நமக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான சேனல் இருக்கா அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன்னா அது இல்லை அப்படின்னா அவங்க பாட்டுக்கு, இப்போ அது இல்லைங்கும் போது அவங்கள பொறுத்த வரைக்கும் நமக்கு எதுவும் இல்லை, நமக்கு என்ன போகுது அப்படின்னு அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய வேலையை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ மார்க்கெட்டில் நடக்கிற ஷிஃப்ட் ஆகட்டும், இல்லை பாட்டம் கம்பெனிக்குள்ளே இருக்கிற கான்ஃப்ளிக்ட் ஆகட்டும், சரிங்களா? ஏன்னா நான் எப்போவுமே ஒரு சேயிங் சொல்லுவேன், 2 மனிதர்களுக்கிடையே கருத்து வேறுபாடு என்பது சகஜமான ஒன்று தான். 2 பேரும் ஒத்த கருத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு எப்பவும் கிடையாது. அட்லீஸ்ட்டு ஒரு கருத்துலையாவது வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், 10 கருத்தில் 9 கருத்து அக்செப்ட் பண்ணிட்டா கூட ஒரு கருத்தில் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கண்டிப்பாக வரும். ஸோ அப்படிங்கும்போது அந்த மாதிரி வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கிற இடத்துல கான்ஃப்ளிக்ட் அதுதான் கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது நம்மளை ரீச் ஆகுமா? இல்லை ஏதாவது ஒரு ஹராஸ்மெண்ட்டு நடக்குது. ஹராஸ்மெண்ட் மீன்ஸ் நீங்கள் அதை ரொம்ப ரொம்ப பேடாக எடுத்துக்க வேண்டியதில்லை. டார்ச்சர்னு வச்சுக்கோங்க. ஒர்க் டார்ச்சராக கூட இருக்கலாம். டாக்ஸிக் ஒர்க் கல்ச்சர்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன ரிசல்ட்ஸை வந்து ஷோ பண்ணணும். ஷார்ட் டேர்ம் ரிசல்ட்ஸு, ஷார்ட் டேர்ம் க்ரோத்து, லாங் டேர்ம் க்ரோத் இருக்குது. நம்ம லாங் டேர்ம் க்ரோத்துனா எம்ப்ளாயி வெல்பீயிங், எம்ப்ளாயியோட நலன் அத்தனையும் ரொம்ப முக்கியம். ஆனால் வந்து ஷார்ட் டேர்முக்கு கொஞ்சம் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அதையும் எம்ப்ளாயி வெல்பீயிங்கோடு பண்ணுறோமா, இல்லை ஷார்ட் டேர்ம் க்ரோத்துக்காக வந்து ஒர்க் கல்ச்சரை டாக்ஸிக்காக மாற்றிடுறோமா அப்படிங்கிற இது இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ நம்மக்கிட்ட அந்த மாதிரியான ப்ராப்பர் சேனல் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸ்ரீதர் வேம்பு ஒரு ட்வீட் போட்டிருந்தார், வெதர் பேட் நியூஸ் ரீச் மீன்ட்டு. இதையே வந்து நாராயணமூர்த்தியும் சொல்லியிருக்காரு, இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தியும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த சேனல் வந்து பாட்டம்லேருந்து உங்களுக்கு ஃபீட்பேக் சேனல், நீங்கள் வந்து அதான் ஃபீட்பேக் சேனல் இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம என்ஷூர் பண்ணணும். ஒரு சின்ன கம்பெனினா அது பிரச்சனை இல்லை. ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னா 10 பேருக்கு நம்ம டே டு டே பேசுவோம், அதில் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. கம்பெனிஸ் வென்எவர் நம்ம 50 மெம்பர்ஸ்க்கு மேலேயோ 100 மெம்பர்ஸ்க்கு மேலேயோ க்ரோ ஆகிட்டோம்னா, ஸோ நம்ம வந்து எல்லா எம்ப்ளாயீஸும் எஸ் ஏ ஃபவுண்டராக, எஸ் ஏ டைரக்டராக நம்ம எல்லா எம்ப்ளாயீஸையும் ஆன் டே டு டே பேசிஸில் பார்க்கவே முடியாது. ஸோ அப்போ அவங்களுடைய தாட்டை சொல்கிறதுக்கான சேனல் இருக்காங்கிறத பாருங்கள். ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து ஒரு ஐடியாவுக்கான வாய்ப்பு இருக்கலாம், அல்லது வந்து ஒரு மார்க்கெட் ஷிஃப்ட்டுக்கான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கலாம், இல்லை எம்ப்ளாய்க்குள்ளே இருக்கிற கான்ஃப்ளிக்ட் ஆர் ஒர்க் கல்ச்சரில் இருக்கிற பிரச்சனை. ஸோ இது எல்லாத்தையும்
ஆன் டைம் எர்லியராக தெரிஞ்சு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம கம்பெனியை கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் இல்லை அப்படின்னா, எந்த சேனலும் இல்லை அப்படின்னா, நான் நேச்சுரலாக என்ன பண்ணுவேன்னா, ஒரு 3 monthsக்கு ஒருக்கா வந்து ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் வந்து போட்டு பீப்புள்கிட்ட வாங்குவோம். ஜென்ரலைஸ்டாக அனானிமஸ் ஃபீட்பேக் தான். நீங்கள் கூகுள் ஃபார்மில் ஒரு 4-5 கொஷினை க்ரியேட் பண்ணி அதில் க்ளோஸ் அண்ட் கொஷின், ஓப்பன் அண்ட் கொஷின் இருக்குது. க்ளோஸ் அண்ட்னா எஸ், நோ, ஆர் குட், ஆவரேஜ், பேடு, வெரி குட் அந்த மாதிரி. இல்லை ஓப்பன் எண்டட்னா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் அவங்களை டைப் பண்ணுற மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கூகுள் ஃபார்மில் அதில் அனானிமஸ் ஃபீட்பேக், அதாவது அனானிமஸ் ஃபீட்பேக் அப்படின்னா எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் அவங்களுடைய நேமை மென்ஷன் பண்ண வேண்டியதில்லை, இமெயில் ஐடி எதையும் மென்ஷன் பண்ண வேண்டியதில்லை. நமக்கு தேவை நமக்கு அவங்க என்ன கேட்கணும்னு நினைக்கிறாங்க அது வந்து சேருமான்ட்டு. கூட லாஸ்ட் இயர் எங்களுடைய ஆனிவர்சரியில் நான் கேட்டிருந்தேன், நீங்கள் எதாவது என்கிட்ட கேட்கணும் அப்படின்னா ஆனிவர்சரியில் நீங்கள் வந்து கொஷினை போஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 12 பேர் வந்து அவங்களுடைய கொஷின்ஸை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து எல்லாத்துக்கு முன்னாடியே நான் ஆன்சர் பண்ணினேன். என் டோட்டல் டீமுக்கு முன்னாடியே அந்த ஒவ்வொரு கொஷினாக வந்து எல்இடியில் டிஸ்பிளே பண்ணி ஸோ அந்த கொஷின்ஸை வந்து ஆன்சர் பண்ணேன். ஸோ அது மூலிமா வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபவுண்டராக உங்கள்கிட்ட வந்து எம்ப்ளாயிகிட்ட வந்து ட்ரஸ்ட்டு வரும். ஸோ அது வந்து நம்மளுடைய க்ரோத்துக்கு பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு வந்து அந்த ஃபீட்பேக் சேனல் இல்லைன்னா இம்மீடியட்டாக அதை எப்படி வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணுங்கள். தேங்க்யூ.